ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பொங்கலின் ராணி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ஆனால் நிஜமாகவே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எப்படி கரெக்டாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. அதோடையே பச்சரிசியும் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கொஞ்சம் ஆறினோன்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்புனா 1.5 டம்ளர் கணக்கு. அப்போ 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் காய்ச்சின பசும்பால் ஊற்றினேன். அதுக்கப்புறம் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பால் ஊற்றினோம்னா கூடுதல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் பால் சேர்க்குறோம். பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக நல்லா வெந்திருந்தது. 1.5 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் வெல்லமே எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதுலேயே பார்த்திங்கன்னா ஏலக்காயும் தட்டி போட்டுருங்க. அதை பாகா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சட்டியில் 4 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காயும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரியும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்து நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் இதுலேயும் போட்டு நம்ம பாக எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. ஏன்னா ஸ்வீட் நம்ம எப்போயுமே பண்ணும்போது கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் அந்த ஸ்வீட்டோட அளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக மட்டும் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும் சால்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நம்ம ராணி கமகமன்னு ரெடி ஆயிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளான ரெசிபிங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.